விடுகிறேன். இதை பற்றி ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இம்முறை இந்த புலமை பரிசில் பரீட்சை பல்வேறு சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருந்தது. ஒன்று, பரீட்சை வினாத்தாள்கள் இந்த கேள்விகள் வெளியாக இருந்தன. அது கடைசியாக உயர்நீதிமன்றம் வரை போய் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு இழுபறி நிலையிலிருந்து பின்னர் பரீட்சை முடிவுகள் வெளியாக இருந்தன. அதே போல இம்முறை மிக பெரும் கஷ்டமாக இருந்திருக்கிறது பரீட்சை. வழமையாக 198 வரை எல்லாம் புள்ளிகளை எடுக்கின்ற மாணவர்களுக்கு இம்முறை அதிகமான புள்ளிகளாக 188 தான் அதிகபட்சமாக பெறப்பட்டதாக இந்த பரீட்சைகள் ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்திருக்கிறார். இதே போல 16.05% மாணவர்கள் தான் வெட்டு புள்ளிகளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. எனவே கொஞ்சம் சிரமமான பரீட்சையாக இருக்கிறது. தற்செயலாக உங்கள் வீடுகளில் யாராவது பிள்ளைகள் இந்த பரீட்சைகள் முறை சித்தி அடையாமல் போயிருந்தால், அதாவது சித்தி அடையாமல் என்று சொல்வதை விட வெட்டு புள்ளிகளுக்கு போதுமான புள்ளிகளை பெறாமல் போயிருந்தால் அவர்களை ஒரேடியாக வெறுத்தொதுக்காதீர்கள், தண்டனை கொடுக்காதீர்கள், நிந்திக்காதீர்கள். இந்த பரீட்சைகளை மட்டும் வைத்து அளவுகோலாக அவர்களது கல்வி மட்டத்தின் அளவுகோலாக பார்க்காதீர்கள். இதையெல்லாம் தாண்டி செல்ல வேண்டிய இனித்தான் உண்மையான போட்டி பரீட்சைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு ஆதரவு